ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத்து 2 கிளாத் எடுத்துருக்காங்க ஒரே மாதிரி. இதில் காமிக்கிற அளவு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு சிமெண்ட் சாக்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி பை எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த துணி அளவுக்கு கரெக்டாக இது ஈவனாக வச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சிமெண்ட் சாக்கிலேருந்து நமக்கு ஒரு பீஸ் மட்டும் போதுங்க. இந்த எக்ஸ்ட்ராவான போர்ஷன்லாம் இப்படி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் காமிச்ச மாதிரி அந்த 2 துணியோட நல்ல சைடும் உள்ளே இருக்க மாதிரி உள் சைடு இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே இந்த சிமெண்ட் பேக் ஒரு பீஸ் வச்சுக்கோங்க. இந்த ஓரமும் இந்த ஓரமும் 2 ஓரம் மட்டும் அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதே இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த துணியோட நல்ல சைடு வந்து வெளியே இருக்க மாதிரி இப்படி திருப்பிடலாங்க. அந்த சாக்கெல்லாம் நமக்கு உள்ளே போயிடும், வெளியே தெரியாது. நீட்டாக இப்போ இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஒரு 2 சைடு ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 சைடும் ஓரமாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. மடிச்செல்லாம் தைக்க வேண்டாம், அப்படியே தைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 ஓரமும் ஃபஸ்ட்டு உள்ளே ஸ்டிச் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கும் மேலே டாப் ஸ்டிச் படிமான தையல் மட்டும் போட்டுக்கலாங்க. இது 4 சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இது டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது வெளிபாகம், அது உள்பாகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து இன்னொரு சின்ன பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. 10 இன்ச் 4 சைடு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது வந்து வெளி சைடு, இது உள் சைடு இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சின்ன பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம உள்ளே தான் அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம பேக்கெட் மாதிரிங்க. ஃபஸ்ட்டு இந்த சின்ன பீஸோட ஒரு சைடு வந்து இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணி ஒரு ஓரம் மடித்து தைச்சிடணும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம உள்ளே வந்து ஒரு லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே சென்டராக வச்சு 3 பக்கமும் 3 ஓரமும் அப்படியே மடித்து 3 ஓரமும் அப்படியே சேர்த்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம பேக்கெட் மாதிரி தான் அட்டாச் பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸி தான். தைக்கும் போதே அப்படியே ஃபோல்டு பண்ணி அப்படியே தைச்சி எடுத்துக்கோங்க. ஈஸியாக நம்ம அட்டாச் பண்ணிடலாம். 3 ஓரம் மட்டும் தைச்சா போதும். இப்போ பாருங்கள், நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. உள் சைடு தான் நம்ம அட்டாச் பண்ணியிருந்தோம். இப்போ இது டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கோம்ல, அந்த ஃபோல்டபுள் சைடில் இப்போ நான் காமிக்கிற மாதிரி 2.5 இன்ச் அகலம் 2 இன்ச் உயரத்தில் மார்க் பண்ணிக்கோங்க பாக்ஸ் ஷேப்புக்கு. அதே மாதிரி இன்னொரு ஓரத்துலையும் நான் சொன்ன அளவு அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். 2 ஓரமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கும் பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே தச்சு எடுத்துக்க போகிறோம். 2 ஓரத்துலேயும் அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. அந்த பிசுரெல்லாம் வெளியே வராது, அதுக்காக. இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நல்ல சைடு வந்து வெளியே இருக்குது. நம்ம வந்து இப்போ நல்ல சைடை வந்து உள்ளே அப்படியே திருப்பிடணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே வந்து நம்ம பேக்கெட் அட்டாச் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ அதை வந்து நீங்கள் வெளியே திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உள் சைடு வந்து வெளியே இருக்க மாதிரி வச்சுட்டு 2 ஓரமும் தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 ஓரமும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே நம்ம கட் பண்ணோம்ல பாக்ஸ் ஷேப்பில், அதை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி பாருங்கள், இப்படி பார்த்த மாதிரி ஃபோல்டு பண்ணி 2 ஓரமும் அதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பாட்டம் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஹேண்டில் தான் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட நல்ல சைடு வந்து வெளியே திருப்பிடலாம். ஹேண்டிலுக்காக 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 இன்ச் அகலம் அப்புறம் 18 இன்ச் உயரம் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பீஸ் பாருங்கள், நான் காமிக்கிற மாதிரி இந்த பக்கம் பாதி ஃபோல்டு பண்ணணும், அப்புறம் இந்த பக்கம் பாதி ஃபோல்டு பண்ணணும். எகைன் ஒட்டுக்கா ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டால் நமக்கு ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 ஹேண்டிலையும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இந்த மெயின் கிளாத் கூட அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஓரத்துலேருந்து 5 இன்ச்சும் அந்த ஓரத்துலேருந்து ஒரு 5 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணதுக்கப்புறம் ஹேண்டிலை வந்து உள்பக்கமாக உள்ளே வந்து இப்படி ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஹாஃப் ஃபோல்டுக்கு மடிச்சுட்டு அதை அப்படியே வச்சுட்டு இன்டூ மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தான் ஹேண்டிலை ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட ஷாப்பிங் பேக் ரெடி. வெறும் ஈஸியாக ஒரு சிமெண்ட் பேக் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி தாங்க ஹேண்ட் பேக் ஸ்டிச் பண்ணுறதும். ஜஸ்ட் அதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஜிப் அட்டாச் பண்ணுவோம். அப்புறம் ஹேண்டிலோட லென்த் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும், அவ்வளோதான். நான் என்னோடய அடுத்த வீடியோவில் எப்படி ஹேண்ட் பேக் ஸ்டிச் பண்ணுறதுன்னு போடுறேன். இந்த பேக்குள்ளேயே நம்ம சைட் பேக்கெட் இருக்கனால உள்ளேயே நம்ம மொபைல் பவுச் எல்லாம் உள்ளே வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஷாப்பிங்லாம் போகிறோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.